கலைமாமணி விக்ரமன் அவர்களின் நந்திபுரத்து நாயகி. அத்தியாயம் 12. காத்திருப்பாய் வந்திடுவே. நான் களபதியுடன் வந்தேன். நீ வருவாய் என தெரியாதே. களபதியுடன் மட்டும்தான் வந்தீர்களா? ஆமாம். உங்கள் பின்னால் மற்றொருவர் வந்தாரே? இருக்காது. நான் பார்த்தேன். 2 தினங்களாக உங்களை நிழல் போல் தொடர்கிறாரே, அவர் யார்? களத்தில் வந்த வணிகராயிருக்கலாம். இல்லை, அவர் வணிகர் அல்லர். உனக்கு எப்படி தெரியும்? நான் எதையும் எளிதில் எடை போட்டு விடுவேன். என்னையுமா? ஆஹா, நீங்களும் வணிகர் இல்லையே, ஆனால் கள்ளர். கள்ளனா? ஆமாம், அதுவும் பேதை பெண்கள் கிடைத்தால் கள்ளத் தொழிலை தொடங்குவீர்கள். அப்படி சொல்லாது இன்பவல்லி. பெண்ணின் கூர்விழியை எதிர்த்து நோக்க சக்தியற்ற நானா பேதைகளிடம் திருடுவேன்? உங்களை விட எளியவள் ஒருத்தி இருந்தால்? அப்படி எவரும் இதுவரை. பொய் கூறாதீர்கள். முல்லைத்தீவில் மோகன புன்னகை உதிர்த்த பெண் நல்லாள் ஒருத்தியின் இதயம் கவர்ந்து விட்டீர்கள். அதை எங்கே வைத்திருக்கிறீர்கள்? அவள் அனாதை பெண். அவளிடம் திருப்பிக் கொடுத்து விடுங்கள். முத்தும் மரகதமும் நிறைந்த பைதனில் வைத்துள்ளீர்களா, அல்லது திறக்க இயலாத நெஞ்சப்பேழையுள் புதைத்து விட்டீரா? இன்பவல்லி. சுவாமி, என்ன கூறுகிறாய்? கிள்ளையின் மொழி போன்று கிளுகிழுப்புடன் பேசுகிறாயா? வான்மதியின் தன் நிலவை உருக்கி சொற்களை தொய்த்தெடுத்து பேசுகிறாயா? வண்ணமல தேனெடுத்து வளத்தினையில் மாவுடன் கலந்து இன்சுவை நிரப்பி பேசுகிறாயா? யாழின் இசை கூட்டி பேசுகிறாயா? குழலின் இனிய நாதம் கலந்து பேசுகிறாயா? என்ன பேசுகிறாய் பெண்ணே? உன் பேச்சை என் இதயத்தில் எழுதுவேன். அந்த எழுத்து அழியாதிருக்க உன் முகத்தாமரை மலரை அதன் மீது மூடுவேன். எங்களூர் சென்று அந்த சொல்லின்பத்தின் அற்புதத்தை மீண்டும் மீண்டும் கூறி பார்த்து கழித்து கூத்தாடுவேன். இன்பவல்லி பேசவில்லை. அவள் வெளிக்கோடியில் 2 நல்முத்துக்கள் ஒளிவிட்டு நின்றன. இன்பவல்லி, கண்கலங்குவது ஏன்? கண்களை துடைத்து இன்பவல்லி சட்டென திரும்பினாள். அவள் தோள்களை தன்புறம் திருப்பி, இன்பவல்லி, முகத்தாமரை அதற்குள் கூம்பி விடுகிறதே, உள்ளத்தில் அதற்குள் வேதனையா என்று அவள் கூந்தலில் நின்று மென் மலரொன்றை எடுத்து முகர்ந்தான். இது போன்ற இடத்திற்கு தனியே வரக்கூடாது என்று மெல்லிய குரலில் பேசினாள் இன்பவல்லி. கடல் கடந்து பல நாடுகளைச் சுற்றி தனியே விலை மதிப்பற்ற பொருட்களுடன் வந்திருக்கும் எனக்கு இங்கு துணை ஏன்? இல்லை, நீங்கள் இன்னும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். எனக்கென்னவோ உங்கள் பணியாள் மீது மிகவும் சந்தேகம். என் பணியாளா? அவன்தான் தலையில் முண்டாசு கட்டி சிவந்த கண்களுடன் அடர்ந்த மீசையுடன் காவி ஏறிய பற்களுடன் நெற்றியில் குங்குமமிட்டு. அருண்மொழி புரிந்து கொண்டான். ரவிதாசனை அவன் சோழ நாட்டில் ஒரு முறை கண்டிருக்கிறான். அவன் பாண்டிய நாட்டு ஒற்றன் என்ற வகையில் அறிந்திருக்கிறான். நாகைப்பட்டினத்தினின்று அவன் தொடர்ந்து வருகிறான். ஏன் வருகிறான்? எங்கு வருகிறான்? தன்னை இன்னார் என்று தெரிந்து கொண்டிருப்பானா? தெரிந்திருக்க முடியாது. அறிந்திருந்தால் இதுகாரும் களத்தில் உள்ளவர்களிடம் சோழ நாட்டு இளவரசர் என்ற செய்தியை பரப்பி இருக்க மாட்டானா? அருண்மொழி இவ்வாறு எண்ணுவதற்குள் திடீரென அருவியின் மேற்கு திசையிலிருந்து பெருங்கூச்சல் எழுந்தது. சடசடவென பறவைகள் சிறகுகளை அடித்துக் கொள்ளும் ஓசை கேட்டது. அதோ என்று இன்பவல்லி குறிப்பிட்ட திக்கை அருண்மொழி நோக்கினான். வானத்தே 100கணக்கான பறவைகள் திடீரென கூச்சலிட்டு பறந்து சென்றன. பறவைகள் குதூகலமாக பறக்கின்றனவை என்றான் அருண்மொழி. குதூகலமல்ல, குழப்பம் என்றாள் இன்பவல்லி. அருண்மொழியும் இன்பவல்லியும் அருகே இருந்த கொடிவழியே அருவி விழும் குன்றின் உச்சிக்கு வந்தன. அங்கிருந்து தீவின் எல்லா பகுதிகளும் தெரிந்தன. களம் கட்டும் துறை தெரிந்தது. சுற்றிலும் நீல வண்ண கடல் சூழ்ந்திருக்க நடுவே பசுமையுடன் திகழும் அந்த தீவின் அழகில் மெய்மறந்த அருண்மொழியின் கரம் பிடித்து அழைத்து தீவின் மறுபக்கம் காட்டினாள் இன்பவல்லி. பறவைகள் 100கணக்காக வானத்தில் பறந்து சென்ற இடத்திற்கு 4 பேர் முதுகில் பெரும் பெரும் பெட்டிகளை சுமந்து வந்து கொண்டிருந்தனர். பறவை அமைதியாக தங்கும் அந்த இடத்திற்கு தீவிலுள்ளோர் எப்போதுமே செல்வது கிடையாது. அடர்ந்த மரங்கள் அந்த இடத்தில் நிறைந்திருக்கின்றன. முட்புதர்கள் மண்டி கிடக்கின்றன. கொடிய உயிரினங்கள் வாழ்கின்றன. இப்போது யாரோ அங்கு வரவும் பறவைகள் அமைதி கலந்து பறந்திருக்கின்றன. அருண்மொழி உற்று நோக்கினான். பலம் பொருந்திய உடற்கட்டு பெற்றிருந்தனர் அவர்கள்.
தாங்கள் கொண்டு வந்த பெட்டிகளை அங்கிருந்த பள்ளத்தில் போட்டனர். ஒருவருக்கொருவர் ஏதோ பேசிக்கொண்டனர். குன்றின் உச்சியிலிருந்து கண்டதால் அவர்கள் பேச்சு காதில் விழவில்லை. அருண்மொழி திரும்பி இன்பவல்லியை நோக்கினான். இன்பவல்லி நடுங்கும் குரலுடன் கூறினாள், இந்த தீவிற்கும் கடற்கொள்ளையர்கள் வர ஆரம்பித்து விட்டனர். இன்பவல்லியின் கரங்களை பிடித்துக் கொண்ட அருண்மொழி, இன்பவல்லி, இந்த தீவிற்கும் என்றால் என்ன பொருள் என்று கேட்டான். கடற்கொள்ளைக்காரர்கள் கலன்களை கொள்ளையடித்து அதில் இருக்கும் பொருட்களை களவாடிச் சென்று எங்கோ ஒரு தீவில் சேமித்து வைப்பதாக கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் அவர்கள் முல்லைத்தீவின் பக்கம் வந்ததில்லை. இப்போது வருகிறார்கள் என்றால் இனி அவர்களுடைய போக்குவரத்து இப்பகுதியில் அதிகரிக்கும் என்றுதான் அர்த்தம். உனக்கு எப்படி தெரியும் அவர்கள் கடற்கொள்ளைக்காரர்கள் என்று? என் தாய் எனக்கு கூறியிருக்கிறார்கள். உன் தாய் உனக்கு சகல விஷயங்களையும் கூறியிருக்கிறார். எனக்கு அந்த பெரிய கதையை எப்போது கூறப்போகிறாய்? சொல்லாமல் இருப்பேனா? உங்களைப் போன்று உள்ளொன்று வைத்து புறமொன்று பேச மாட்டேன். என்னை பற்றி உள்ளது உள்ளபடி கூறுவேன். அதை கேட்ட பிறகு நீங்கள் கொள்ளவோ தள்ளவோ செய்யலாம் அல்லவா? இன்பவல்லியின் குரல் தழுதழுத்தது. இருவரும் சற்று நேரம் மௌனமாயிருந்தனர். சரி சரி, நான் வீட்டை விட்டு கிளம்பி நேரமாகிறது. தந்தை தேடுவார். அருவிக்கரைக்கே வந்தாலும் வந்து விடுவார். நான் குறுக்கு வழியாக செல்லுகிறேன் என்று கூறி இன்பவல்லி வேகமாக குன்றினிருந்து இறங்கினாள். அருண்மொழியும் பின்தொடர்ந்தான். அருவி விழும் அற்புதத்தை மீண்டும் ஒரு முறை அருண்மொழி ரசித்த வண்ணம் இருந்தான். திடீரென கிரீச் என்ற ஒலி கேட்டது. அது இன்பவல்லியின் மெல்லிய குரலாக இருந்தது. அவள் பதைபதைத்து கூவிய ஓலமாக இருந்தது. அருண்மொழி அந்த பக்கம் ஓடினான். இன்பவல்லி திகைத்து நின்று கொண்டிருந்தாள். கீழே களபதி பேச்சு மூச்சின்றி வீழ்ந்து கிடந்தார். அருண்மொழி பரபரப்புடன் களபதியின் அருகே அமர்ந்து மூச்சு வருகிறதா என்று ஒருமுறை நோக்கினான். களபதியின் உயிருக்கு ஒன்றும் பாதகம் இல்லை. ஆனால் அவர் தலையை மெல்ல தூக்கி மடி மீது வைத்துக் கொள்ள முயன்றபோது பின்பக்கம் தலையில் பெரும் அடி வீழ்ந்திருந்ததால் அது புடைத்திருக்க கண்டான். களபதி மூச்சை அடைந்து விழுந்திருக்கும் காரணம் புரிந்தது. அவர் தலை அங்கிருந்த பாதையில் மோதுண்டிருக்கிறது. இன்பவல்லி நொடியில் நடந்தவற்றை புரிந்து கொண்டாள். ஈரப்புடவையின் தலைப்பால் அவர் முகத்தில் பிழிந்தாள். களபதியின் மயக்கம் சிறிது தெளிந்தது. அவரால் எழ முடியவில்லை. சற்று இருங்கள், நான் போய் துறையில் நின்று ஆட்களை அழைத்து வருகிறேன் என்று இன்பவல்லி விரைந்தாள். சிறிது நேரத்தில் களம் பழுது பார்ப்போரும் களத்தில் உள்ள வீரர்களுமாக பலர் விரைந்து வந்தனர். களபதியை சுமந்து சென்று கூடாரத்தில் மஞ்சத்தில் கிடத்தினர். அருண்மொழியின் சிந்தனை எங்கெங்கோ சுழன்றது. களபதி தாக்குண்டது, பெரும் பெட்டிகளை எவரோ தீவில் மறைத்து வைத்தது, இன்பவல்லி கூறும் கடற்கொள்ளைக்காரர்கள் கதை யாவும் அவன் உள்ளத்தில் பெரும் கிளர்ச்சியை ஏற்படுத்தின. அன்று இரவு சந்திப்பதாக கூறி இன்பவல்லி பிரிந்தாள். முழுமதி உதயமாக அன்று சற்று தாமதமாகியது. ஆனால் இன்பவல்லியும் சித்திரசேனனும் சந்திப்பில் எந்தவித தாமதமும் இல்லை. கடற்கரை பாறை மீது இன்பவல்லி அமர்ந்திருந்தாள். அவள் கரங்களில் சங்குமுக யாழ் இனிய ஒலி எழுப்பிக் கொண்டிருந்தது. யாழின் எழிலிசைக்கு ஒப்ப அவள் செவ்விதழ் திறந்து பாடினாள். மென்னாருருவமேல் விளங்க வெண்கொடி மாளிகை சூழ பொன்னார் குன்றமொன்று வந்து நின்றது. அருண்மொழியின் கண்களில் நீர் துளித்தது. இந்த பாடல்களை அவன் பலமுறை கேட்டிருக்கிறான். இதுபோன்று 10 பாடல்கள் தில்லை சிற்றம்பலத்து கூத்தரசன் மீது பாடிய பதிகங்கள். பெரிய பாட்டியார் செம்பியன் மாதேவியார் நெஞ்சம் நெகிழ, கேட்போர் இதயம் நெகிழ, கண்களில் ஆனந்த கண்ணீர் பெருக பாடுவதை கேட்டிருக்கிறான். கையிலே சிறு தாளம் கிணிங்கிணிங் என்று அது ஒலிக்கும். பாட்டியாரின் கணீரென்ற குரல் அந்த தாளத்தோடு இணைந்து ஒலிக்கும். அருண்மொழியும் குந்தவையும் பயபக்தியுடன் எதிரே அமர்ந்து கரதாளம் தப்பாமல் போட்டு மெய்மறந்து நிற்பர். பதிகங்களை பாடி முடித்தபின் செம்பியன் மாதேவியார் தான் வணங்கும் நடராசப் பெருமானின் திருவுருவுக்கு மலர் சூட்டி தேங்காய் உடைத்து பழம்பால் நெய்வேத்தியம் செய்து தீபம் காட்டும் போது அங்கே தில்லையாண்டவனே வந்து ஆடுதல் போன்ற பிரமை ஏற்படும். அதே பாடலை கடல் சூழ்ந்த இந்த தீவில் சோழ நாட்டினின்று பலகாத தொலைவில் உள்ள இடத்தில் மங்கை நல்லாள் ஒருத்தி ஸ்ருதியும் தாளமும் தவறாமல் ஆனால் புதுமுறையில் பாடுகிறாள் என்றால் அருண்மொழிக்கு அதில் பெரும் வியப்பு ஏற்படாதிருக்குமா? கூத்தும் அதற்கு ஏற்ற பாடலும் கற்றறிந்த இன்பவல்லி தன் பாட்டனார் கண்டராதித்த சோழரின் தெய்வ பாடல்களை அறிந்திருந்தது அவன் வியப்பை அதிகரிக்கச் செய்தது.
முதலாம் பராந்தகனது இரண்டாவது திருக்குமாரன் கண்டராதித்தன் சிறு வயதிலேயே தந்தையுடன் திருச்சிற்றம்பலத்து கோயில் விமானத்துக்கு பொன்னாலான கூரை வெய்து கொண்டிருந்தார். நடராசனின் திருவுருவம், அதன் தத்துவம், சமயக்குறவர் மூவரும், ஆடல் அரசனின் மீது பாடியுள்ள பாடல்களின் சிறப்பு இவை இளம் வயதிலேயே அவர் மனதை கவர்ந்தன. தந்தையுடன் அவ்வப்போது தில்லைக்கு வரும் வாய்ப்பு கிடைத்து வந்ததால் கண்டராதித்தனுக்கு சிவபக்தி மேலிட்டது. தமிழ்ப்பற்று மிகுந்த அவரது உள்ளத்திலே சிவனது திருத்தாண்டவ கோலங்கள் பதிந்தன. அருளாளனது தோற்றம் உள்ளத்திலே உணர்ச்சியை ஊட்டிய வண்ணம் இருந்தது. இதயத்துள்ளே அவை ரிங்காரமிட்டன. உதடுகள் சதா ஏதோ முணுமுணுத்தன. தன் மகனது சிவபக்தி பராந்தகனுக்கு மகிழ்ச்சியை அளித்தது. ஆனால் அவர் உள்ளம் அதை கண்டு பெருமைப்படும் நிலையில் இல்லை. ராஜ்ய விவகாரங்கள் அவருக்கு பெருங்கவலையை அளித்தது. விரிவுபடுத்திய சோழ மகா சாம்ராஜ்யத்திற்கு 4 பக்கங்களிலுமிருந்து எதிர்ப்புகள் தோன்றிய வண்ணம் இருந்தன. முதிர்ந்த அந்த பருவத்தில் அவருக்கு உறுதுணையாய் வட எல்லையை காத்து வந்த மூத்தகுமாரன் ராஜாதித்தன் தக்கோலப் போரில் இரட்டர்களால் கொல்லப்பட்டார். பராந்தகன் மகள் வீரமாதேவியை மணந்திருந்த கோவிந்தன் நாடிழந்து தஞ்சையில் தஞ்சம் புகுந்தான். தொண்டை மண்டலமும் நடுநாடும் ராஷ்டிரகூடர்களால் கவரப்பட்டன. சோழப்படை வீரர்கள் தக்க தலைவரின்றி அஞ்சி ஓடி வந்தனர். இவற்றால் கவலையுற்று மனமுடைந்த பராந்தகன் துயரமும் துக்கமும் தாங்காமல் படுத்த படுக்கையானார். தனக்கடுத்து கண்டராதித்தனை பட்டமேறுமாறு திட்டப்படுத்தி கொண்டார். கண்டராதித்தன் கனவில் கூட எதிர்பார்க்கவில்லை சாம்ராஜ்யம் தனக்கு கிடைக்கும் என்று. சிவசாம்ராஜ்யத்து அடியாராக என்றென்றும் வாழ விரும்பிய கண்டராதித்தனிடம் பெரும்பாரத்தை கட்டுப்பாட்டை ஏற்றினால் பெயருக்குத்தான் அவர் அரசராயிருந்தாரே ஒழிய அவரது தம்பி அரிஞ்சயன்தான் நாடாளும் பெரும் பொறுப்பை கவனித்து வந்தான். கண்டராதித்தர் சிவனுரை தலங்களை சுற்றி பார்த்து சிவனார் வடிவில் மனத்தை பறிகொடுத்து உள்ளத்தே எழும் ஒளி உணர்ச்சியை தீஞ்சுவை பாடல்களாக அந்தந்த தலத்தே பாடி அருளினார். கண்டராதித்தனின் மனமறிந்து நடப்பவளாக அமைந்தாள் பழுவேட்டரையர் மகளார் செம்பியன் மாதேவியார். அரசர் இவ்வாறு சிவதலங்களை சுற்றி வருவதும் பாடல்களை பாடுவதுமாக இருப்பது அறிந்த மந்திரி மண்டலத்தார் கவலையுற்றனர். அவருக்கு பின் பட்டமேற மகப்பேரில்லையே என்று வருந்தினர். கண்டராதித்தர் அதற்காக கவலைப்பட்டதாக தெரியவில்லை. தனக்கு பிறகு தன் சகோதரனை அரசாள வேண்டும் என்று நியமித்தார். ஆனால் அரசாங்க குழுவின் யோசனைப்படியும் மந்திரி மண்டலத்தார் வேண்டுகோள் படியும் தனக்கு பிறகு தன் சடங்குகளை செய்ய மகன் ஒருவன் தேவை என்பதை உணர்ந்தார். அவர் விருப்பப்படி ஆண் குழந்தை பிறந்தது. உத்தமசீலி என்று அக்குழந்தைக்கு பெயரிட்டார். அவன் பிறந்த முகூர்த்தம் மேற்கு திசை நாட்டினின்று வந்த சிவனடியார் மேற்கு கடற்கரையில் உள்ள சோமநாதபுரத்தில் விளங்கிய சோமேஸ்வரர் ஆலயத்து அற்புத அழகு பற்றியும், வடக்கே பெருமலைகளையெல்லாம் தாண்டி சென்றால் கவித்தலம் எனும் நகரில் உள்ள சுயம்புலிங்கத்தை பற்றியும், வடதிசை கோடியில் பனிசூழ் பகுதியில் அமைந்திருக்கும் கைலாசநாதரை பற்றியும் கதை கதையாக கூறினார். கண்டராதித்தருக்கு தஞ்சையில் இருப்பு கொள்ளவில்லை. அந்த அற்புத சிவதலங்களை தரிசிக்க ஆசை கொண்டார். பயண விவரங்களை விசாரித்தறிந்தார். ஒரு நாள் எல்லாரிடமும் விடைபெற்று கிளம்பிவிட்டார். தல யாத்திரையை முடித்துக்கொண்டு அவர் விரைவில் திரும்புவார் என எல்லோரும் எண்ணினர். ஆனால் ஆண்டுகள் பல கழிந்தன. பிறகு கிடைத்த செய்தி எல்லோரையும் திடுக்கிட வைத்தது. மேற்கு கடற்கரை அருகில் உள்ள பட்டினம் ஒன்றினின்று புறப்பட்ட கண்டராதித்தரின் கலம் நடுவழியில் பெரும் புயலில் சிக்கி கவிழ்ந்தது எனும் செய்தி கேட்டு எல்லோரும் வருந்தினர். பிறகு அவரை பற்றி கூறும்போது மேற்கிருந்து எழுந்தருளிய சோழதேவர் என்று அழைத்தனர். இதுவரை தன் பெரிய பாட்டனாரை பற்றிய கதை அருண்மொழி அறிந்ததே. கண்டராதித்தர் எத்தனையோ பதிகங்கள் இயற்றியிருந்தும் 10 பாடல்கள் மட்டுமே அவனுக்கு தெரியும். அவன் அறிந்திருந்த அந்த பாடல்களை இங்கே இன்பவல்லி பாடுகிறாள். இசையுடன் கலந்து பாடுகிறாள். சங்கமுக யாழின் இனிய ஒளியுறத் துணையாய் கொண்டு அவள் பாடுகிறாள். காலினில் சதங்கை அதற்கேற்ப தாளமிட அந்த தெய்வ பாடல்களை இசைக்கிறாள். 2 நாட்களாக அவள் எவ்வளவோ பாடியிருக்கிறாள். ஆனால் அவள் கண்டராதித்தரின் பாடல்களை பாடும்போது அருண்மொழிக்கு அந்த தீவில் இருந்த உணர்ச்சியே இல்லை. நிலவினின்று இறங்கி வந்து இசைபாடும் கந்தர்வ மாது போன்று ஒரு கணம் தோன்றினாள். வெண்மதியின் தன் கிரணத்தை சாராக்கி யாழ் இசையாய் பொழியும் தேவமாதாக ஒரு கணம் தோன்றினாள். மோகன பூமியிலே அன்னத்தின் தூவியினாலான வெண்மலர் படுக்கையில் அமர்ந்து அந்த பாடல்களை ரசித்து மகிழ்வது போன்ற உணர்ச்சி உண்டாயிற்று. பாடல்களின் உட்பொருளான பக்தி அவன் உடலில் தெய்வீக உணர்ச்சியை ஊட்டியது.
மெல்லிய யாழ் நரம்புகள் அளிக்கும் நாதத்தில் மூழ்கி திளைத்தான். அவன் எதிரே முல்லைத்தீவு இல்லை, புன்னை மரச் சோலை இல்லை, கடற்கரை வெண்மணல் இல்லை. அற்புதமான படகு ஒன்றிலே அவன் படுத்திருக்கிறான். வானமண்டலத்திலிருந்து இறங்கிய தந்தம் போன்ற மேனியளான தேவமகள் அந்த படகை தள்ளுகிறாள். படகு மிதந்து செல்கிறது, அசைந்து செல்கிறது. உவர் நீர் கடலை விட்டு பார்க்கடலில் செல்கிறது. தேவமகள் இதழ் திறந்து பாடும் இன்பம் அவனுக்கும் உணர்வை ஏற்றுவித்தது. அவனும் இப்போது அதே பாடலை சேர்ந்து பாடுகிறான். இருவரது குரலோசையும் திக்கு திசையெல்லாம் பரவுகிறது. அலைத்திவலைகள் எல்லாம் அந்த பாடலை எதிரொலித்து துள்ளுகின்றன. வானத்து விண்மீன்கள் இசை கேட்டு ஆடுகின்றன. அதோ அதோ படகு மீண்டும் கடலிலே இறங்குகிறது. கடலினின்று கரையை நோக்கி வருகிறது. படகை தள்ளும் தேவமாதை காணோம். அருண்மொழி கண் விழித்தான். எங்கும் நிசப்தம். இன்பவல்லி பாடுவதை நிறுத்தியிருந்தாள். அவளது கரங்கள் அவன் கன்னத்தை மெல்ல தடவின. அவன் இமையின் மீது விரல்கள் வீணையென எண்ணி உலவின. அவள் அவன் முகத்தருகே குனிந்து எதை தேடுகிறாள்? உறக்கமா? அவள் குரல் அவனை சுய நினைவுக்கு கொண்டு வந்தது. உறக்கமா? அருண்மொழி மெல்ல நகைத்தான். உறங்கினால் வானமண்டலத்தில் உலவ முடியுமா? கந்தர்வ மங்கையுடன் கைகோத்து பறக்க முடியுமா? வெண்மதியின் தன் கிரணத்தை மேனியெல்லாம் பூசி கழிக்க முடியுமா? தேவலோக பாரிஜாத மலரின் இன்ப மனம் நுகர முடியுமா? அருண்மொழி பேசிக்கொண்டே சென்றான். அப்புறம் தேவமகள் தான் கற்ற பாடலை எனக்கு கற்றுக் கொடுத்ததை அறிந்திருக்க முடியுமா? ஓஹோ, அதுதான் நீங்களும் பாடினீர்களா? இன்பவல்லி, என்ன பாடினேன்? உன்னுடன் சேர்ந்து பாடினேனா? இல்லை இல்லை, தேவமகள் கற்றுக் கொடுத்த தெய்வீக பாடலை எழுத்து பிசகாமல் பாடினீர். அந்த தேவமகளை விட்டுவிட்டு ஏன் வந்தீர்? தேவமகளை விட்டு விடுவேனா? சிக்கன பிடித்தேன். எங்கு எழுந்தருளுவது நீயே என்று கூறி அவளது இரு கரங்களையும் அழுத்தமாக பற்றினான். ஒரே சமயத்தில் எழுந்த கலகலவென்ற நகையொலியால் மரத்தினின்றும் பொலபொலவென மலர்கள் உதிர்ந்தன. இன்பவல்லி, கண்டராதித்த தேவரின் பாடலை நீ எப்படி அறிந்தாய்? உன்னை பற்றி கூற மாட்டாயா? நாளைக்கு கிளம்பும் களத்திலே நானேறி போகும்போது உன்னை பற்றி அறியாதவனாக நான் செல்ல வேண்டுமா? இன்பவல்லி பேசவில்லை. அருண்மொழியின் முகத்தையே கூர்ந்து நோக்கிய வண்ணம் இருந்தாள். நாளைய தினம் நீங்கள் புறப்படுவது உறுதிதானா? அவள் குரல் கம்மியது. ஆம். இங்கிருந்து களம் செல்லும் போது நானும் போகாமல் என்ன செய்வேன்? இன்பவல்லி மௌனமாயிருந்தாள். இன்பவல்லி, உன்னை பற்றி நான் அறியலாகாதா? ஏன் இப்படி மௌனம்? கண்டராதித்த தேவரின் பாடலை கேட்டது நின்று நீ சோழ நாட்டு பெண் என அறிந்தேன். பெருமகிழ்ச்சி கொண்டேன். சோழ நாடென்றால் உங்களுக்கு மிகவும் பிடிக்குமா? அப்படியில்லை பெண்ணே, அந்த நாட்டவர்கள் மிகவும் நல்லவர்கள். இல்லை இல்லை, அப்படி இல்லை. அந்த நாட்டு ஆண்மகன்கள் எல்லாம் பொல்லாதவர்கள். அவர்கள் நாட்டு பெண்கள் மிக வெகுளிகள் என்பதை அறிந்து அவர்களை ஏமாற்றுவதையே தொழிலாக கொண்டவர்கள். சோழ நாட்டு பெண்கள் ஆம்பரை போன்றவர்கள். புன்னை மரத்தில் ஏறி அமர்ந்த அன்னத்தைக் கண்டு வெண்மதிதான் உதயமாகிவிட்டதென எண்ணி மலர்ந்து விடுமாம் ஆம்பல் மலர். அத்தகைய ஏமாளிகள் இல்லாவிடில் என் தாயை போன்று நானும் முன்பின் தெரியாதவரிடம் ஏமாந்து போவேனா? சட்டென இதயத்தை பறிகொடுப்பேனா? உள்ளம் நெகிழ பேசுவேனா? கற்ற கலையெல்லாம் கொட்டி பாடி மகிழ்வேனா? ஆண்முகத்தையே நேரெடுத்து பார்க்காத நான் நேரம் தெரியாததால் உங்களிடம் தனியே பேசி பழகுவேனா? அருண்மொழி இப்போது சட்டென குறுக்கிட்டு சற்று கோபம் கொண்டவன் போல், இன்பவல்லி, என்ன வார்த்தை புகழ்கிறாய்? பெண்ணை ஏமாற்றுபவன் நான் அல்லன். உன் தாயை பற்றி நேற்றே கூறினாய். உனக்கு சகல கலைகளையும் கைவர செய்த அந்த மாதரசியை பற்றி எனக்கு கூறேன். என் தாயின் துரதிர்ஷ்டம் எனக்கு மட்டுமென்ன, பெண் இனத்திற்கே வர வேண்டாம். என் தாயின் கதை ஒன்றும் பரம ரகசியமல்ல. ஆனால் என் கதைதான் இந்த தீவில் எவரும் அறியாதது. இன்பவல்லி கண்களில் நீர்மல்க பேசினாள். இதுகாரும் தன் இதயம் விட்டு எவரிடமும் கூறி அறியாதவற்றை கூறினாள். தொண்டை மண்டலத்தில் கடிகாசலம் எனப்படும் சோழ சிங்கபுரத்தில் மருதசேனர் எனப்படும் சிற்பிக்கு ரத்தினவல்லி என்னும் இளமங்கை இருந்தாள். இரட்டர்கள் படையெடுப்பு நேர்ந்தபோது அவர்கள் குடும்பம் திருநாவலூரில் வந்து குடியேறியது. மருதசேனர் தன் மகளை மகன் போலவே பாவித்து சகல கலைகளையும் கற்றுக் கொடுத்து வளர்த்து வந்தார்.
மருதசேனர் சிற்பக்கலை பயிலும்போது எல்லா மத உண்மைகளையும் கற்றறிந்து கடைசியில் சைவ சமயம்தான் சிறந்ததென்று முடிவுக்கு வந்தார். கண்டராதித்த தேவர் ஒவ்வொரு சிவதலமாக விஜயம் செய்தபோது ராஜாதித்தபுரத்திற்கும் வந்திருந்தார். மருதசேனர் அவரை சந்தித்தார். மருதசேனரின் சிவபக்தியையும் அவர் கலைத்திறமையையும் அறிந்த கண்டராதித்தர் அவரை கொண்டு பல தலங்களை கற்றளியால் மாற்ற எண்ணினார். அப்போது சோமநாதபுரத்தை அவர் பார்க்க புறப்படவே மருதசேனருக்கு தன் ஒரே மகளை விட்டு பிரிய மனம் வரவில்லை. அப்போது கண்டராதித்த தேவருடன் சோமநாதபுரத்தை காண வேண்டும் என்ற ஆவலை அடக்க முடியவில்லை. கடைசியில் கண்டராதித்த தேவரின் அனுமதியுடன் ரத்தினவல்லியையும் உடன் அழைத்து கொண்டு புறப்பட்டார். ரத்தினவல்லியின் இணைய குரலையும் அவள் தேவார பதிகங்களை இசையுடன் பாடுவதையும் கேட்டு கண்டராதித்த தேவர் மகிழ்வார். அதனால் பயணத்தின் போது மருதசேனரின் புதல்வியும் உடன் வருவதில் அவருக்கு ஆட்சேபனை இருக்கவில்லை. இறைவன் மீது அவர் பாடிய பாடல்களை ஒருமுறை கேட்டவுடனே அவள் இசையுடன் மீண்டும் அதை பாடுவாள். மேற்கு கடற்கரை பட்டினத்தினின்று கிளம்பிய கலம் நடுக்கடலில் சென்று கொண்டிருந்த போது பாயிரத்தில் திசை மாற்றப்பட்டது. வடக்கு நோக்கி செல்வதற்கு பதிலாக தெற்கு நோக்கி செல்லத் தொடங்கியது. கண்டராதித்தர் இதை அறிந்திருக்கவில்லை. மருதசேனருடனும் மற்றவர்களுடனும் அமர்ந்து சிவபிரானது திருவிளையாடல்களை பற்றி அளவலாவிக் கொண்டிருந்தார். கண்டராதித்தரின் பரிவாரங்களுடன் வந்தவர்களுள் துருவசேனனும் ஒருவன். அவன் இளைஞன், வீரன், கட்டுடல் வாய்ந்தவன். கண்டராதித்தரின் சகோதரி வீரமாதேவியின் மகன். தன் தாய்மாமன் கண்டராதித்தரின் மேல் அளவற்ற மதிப்பு கொண்டவன். மேற்கு நாடுகளுக்கு கண்டராதித்த தேவர் செல்கிறார் என்றறிந்தவுடன் அவனும் பிடிவாதமாக அவர் குழுவில் சேர்ந்து கொண்டான். மேற்கு நாட்டு கடற்கரையை அடையவே பல திங்கள் பிடித்தன. கரடு முரடான பாதையில் துன்பம் பட்டு பயணம் செய்ய வேண்டி இருப்பினும் துருவசேனன் உற்சாகமாகச் சென்றான். ரத்தினவல்லியின் இனிய முகமும் அழகிய வடிவும் காந்தம் போல் ஈர்க்கும் கண்களும் அவனை கவர்ந்தன. மேடும் பள்ளமும் நிறைந்த இந்த பூமி என்ன, எப்பேற்பட்ட பாலைவனத்திலும் அவன் செல்ல சித்தமாயிருந்தான். அந்த மீன்விழி இரண்டின் சுழலும் துணை இருந்ததால் மருதசேனருக்கு துருவனை கண்டால் ஏனோ பிடிக்கவில்லை. தன் மகள் அவனுடன் பேசுவதை கூட அவர் விரும்பவில்லை. ஆனால் கண்டராதித்தரின் மருமகன் என்ற மதிப்பால் அடக்கிக் கொண்டார். கடல் பயணம் மருதசேனருக்கு புதியது. கொந்தளிக்கும் கடலால் கப்பலில் ஆட்டம் மிகுந்திருந்தது. அவர் உடல் அதற்கு ஒத்திருக்கவில்லை. அவர் தலை சுழன்றது. அவர் படுத்த வண்ணம் இருந்தார். மரக்கலம் கடலில் சென்று கொண்டிருந்த பல நாட்கள் கழித்துதான் கண்டராதித்தரின் குழுவில் இருந்த ஒருவர் மரக்கலம் தவறான திசையில் சென்று கொண்டிருப்பதையும் களத்தில் கழுகு கொடி ஏற்றப்பட்டிருப்பதையும் கண்டு கூவினார். மரக்கலத் தலைவர் அதில் பணியாற்றுவோர் அனைவரும் பயங்கர கூட்டத்தைச் சேர்ந்தவர் என்பதை நொடியில் கண்டுகொள்ள அதிக நேரம் பிடிக்கவில்லை. கண்டராதித்த தேவரிடம் வழிச்செலவுக்காக இருந்த பொருட்களுக்காக மட்டும் கடல் கொள்ளைக்காரர்கள் அவருடைய களத்தை கைப்பற்றவில்லை. சோழ நாட்டரசர் செல்கிறார் என்பதை அறிந்தவுடன் சேர மன்னரின் தூண்டுதலால் அவரை சிறைபிடித்து அதன் மூலம் சோழ நாட்டினின்று ஏராளமான பணம் பெறலாம் என்பதற்காக களத்தை கைப்பற்றினர். அதனால் கண்டராதித்தர் ஏற்பாடு செய்திருந்த களத்தின் தலைவனுக்கு கையுறை கொடுத்து அந்த இடத்தில் கொள்ளைத் தலைவன் நின்றான். களம் செல்லும் திசையை ஒருவரும் அறியாமல் மாற்றினான். இப்போது உண்மையை அறிந்தவுடன் களத்தில் அமைதியின்மை ஏற்பட்டது. உருவிய வாளுடன் கண்டராதித்தரின் குழுவிலிருந்தோர் எழுந்தனர். ஆனால் களத்தில் இருந்த கொள்ளைக்காரர் பலர் உயிரிழந்தனர். ஒரு மூலையில் பயந்து நடுக்கத்துடன் துருவனின் வலிமையையும் லாகவமாக அவன் கத்தியை சுழற்றுவதையும் வியந்த வண்ணம் ரத்தினவல்லி நின்று கண்டு கொண்டிருந்தாள். கண்டராதித்தர் கண்ணை மூடியபடி சிவநாமத்தை உச்சரித்துக் கொண்டிருந்தார். அப்போது வானம் இருண்டது. கரிய வானில் பளீர் பளீர் என மின்னல் கற்றைகள் வானத்தை பிளப்பன போல வந்தன. விர் விர் என காற்று வீசியது. நொடிக்கு நொடி காற்றின் உக்கிரம் அதிகமாகியது. களத்தில் ஏற்பட்ட குழப்பத்தை புயல் அதிகமாக்கியது. அண்ட சராசரங்களையும் கிடுகிடுக்க வைப்பது போன்ற பேரிடி ஒன்று இடித்தது. அதைத் தொடர்ந்து ஒரு மின்னல் களத்தின் கூம்பின் மீது தாக்கியது. பாயை சுருட்டாததால் கூம்பும் பாயும் தீபிடித்து கொண்டன. மரக்கலம் பலமாக ஆடியது. 2-3 தென்னை உயரத்திற்கு எழுந்த அலைகள் களத்தினுள் புகுந்தன. களம் பலமாக ஆடியது, பயங்கரமாக ஆடியது. ரத்தினவல்லி துருவனின் அணைப்பில் இருந்தவாறு இயற்கையின் ஊழியாட்டத்தைக் கண்டு நடுநடுங்கிக் கொண்டிருந்தாள். வாட்போரில் உயிரிழந்த கொள்ளையரின் உடல்கள் கடல் நீரில் மறைந்தன. களத்தின் பாகங்கள் பட்டார் படார் என்று உடைந்தன. இன்னும் சிறிது நேரத்தில் பெரும் கூம்பு சாய்ந்துவிடும். அது வீழ்ந்தால் விழும் இடத்தில் இருப்பவர்களை உருத்தெரியாமல் நசுக்கிவிடும்.
துருவன் ரத்தினவல்லியை இரு கரங்களாலும் தூக்கி கொண்டான். மருதசேனன் அந்த பேராபத்து வேளையிலும் ரத்னவல்லி ரத்னவல்லி என கூவது இடியையும் பிளந்து கேட்டுக்கொண்டிருந்தது. சிவோகம் சிவோகம் என்று சிவநாமத்தை கண்டராதித்தர் உச்சரிப்பதும் கேட்டுக்கொண்டிருந்தது. துருவன் இவை எவற்றையும் லட்சியம் செய்யவில்லை. ரத்னவல்லியுடன் கடலில் குதித்து விட்டான். அவன் குதித்த மறுநொடியில் அண்டம் கிடுகிடுவெனும்படி மின்னல் மின்னியது. இடியும் இடித்தது. மின்னல் ஒளியில் களம் மூழ்குவது தெரிந்தது. அவ்வளவே அவன் அறிவான். மறுநாள் பொழுது புலர்ந்தது. உடைந்த மரக்கட்டை ஒன்றை பற்றியபடி ரத்னவல்லியும் அவனும் சோர்வுற்று வெகு தூரம் மிதந்து கொண்டிருந்தனர். களைப்பு அவர்கள் உடலை வாட்டியது. அப்போது அந்த பக்கம் ஒரு பெரும் மரக்கலம் வந்தது. அதில் உள்ளவர்கள் நடுக்கடலில் சிக்கி திணறும் அவர்களை கண்டுவிட்டனர். படகு ஒன்றை அவர்கள் களத்தினின்று இறக்கி துருவனும் ரத்னவல்லியையும் அதில் ஏற்றிக் கொண்டனர். அவர்கள் களைப்பு தீர 2 தினங்கள் பிடித்தன. துருவன் மெல்ல எழுந்து களத்து தலைவரிடம் சென்று அந்த களம் எங்கு போகிறதென்று கேட்டறிந்தான். அந்த களம் யவன நாட்டினின்று ஸ்ரீவிஜயத்திற்கு சென்று கொண்டிருந்தது என்றும் சோழ நாட்டிற்கு அது செல்லாது என்றும் துருவன் புரிந்து கொண்டான். உடைந்த களத்தில் இருந்த கண்டராதித்த தேவரும் மதுரசேனனும் என்ன ஆயினர் என்று அறிய அவன் துடித்தான். அவர்களை பற்றி சொல்பவர் யாரும் இருக்கிறார்கள் இல்லை. துயரடைந்த உள்ளத்தினரான துருவனும் ரத்தினவல்லியும் சிறிது சிறிதாக ஒருவரையொருவர் அதிகம் விரும்புவதன் மூலம் சோர்வை போக்கிக் கொண்டனர். மனம் விட்டு பேசி மயக்கம் தீர்த்து கொண்டனர். மரக்கலம் பல நாட்கள் பயணம் செய்து கடைசியில் தீவொன்றை அடைந்தது. அங்கே துருவனையும் ரத்தினவல்லியையும் மரக்கல தலைவன் இறக்கிவிட்டு சோழ நாட்டிற்கு வரும் களம் அங்கு தங்கும் என்றும் அதில் ஏறி செல்லுமாறும் கூறினான். அதன்படி 1 வாரம் கழித்து சோழ நாட்டிற்கு செல்லும் களம் வந்தது. ரத்தினவல்லியும் துருவனும் அதில் ஏறினர். ஆனால் அந்த களம் சோழ நாடு செல்லவில்லை. களத்தில் பெரும் பழுது ஏற்பட்டதால் அது முல்லைத்தீவிற்கு சென்றது. துருவனும் ரத்தினவல்லியும் அந்த தீவின் அழகில் மயங்கினர். ஒருவர் இதயத்தில் இருந்து மற்றவரை பிரிக்க முடியாத அளவுக்கு இணைந்துவிட்ட அவர்களை அந்த தீவின் இயற்கை காட்சிகள் பெரிதும் கவர்ந்தன. மரக்கலம் கட்டும் துறை தலைவருக்கு அவர்களை பெரிதும் பிடித்திருந்தது. விருந்தாளியாக அவர்கள் தங்கினர். அந்த இடத்தில்தான் ரத்தினவல்லி தன் உடலில் புது உணர்ச்சியை உணர்ந்தாள். உணவு செல்லாமல் 2-3 தினங்கள் துயருற்றாள். அவளது வயிற்றுள் மற்றொரு ஜீவன் உதயமாயிருப்பது அப்போது அவளுக்கு தெரியாது. தலைவரின் குடும்பத்தார் இரகசியமாக பேசிக்கொள்வதனின்று விவரம் அறிந்து துருவனுக்கு சந்தோஷம் தாங்கவில்லை. ஆனால் திடீரென அவனை துயரம் வந்து சூழ்ந்து கொண்டது. சோழ நாட்டு நினைவு வந்துவிட்டது. அரச குடும்பத்தினரான அவனுக்கு இயற்கையாக அமைந்திருந்த பிடிவாதம் சூழ்ந்தது. கண்டராதித்த சோழருக்கு நேர்ந்த முடிவை சோழ நாட்டை அடைந்து கூற வேண்டும் என்ற துடிப்பு ஏற்பட்டது. தலைவரிடம் அவன் தன் கருத்தை தெரிவித்தான். ரத்தினவல்லி அந்த நிலையில் கடல் பயணம் செய்யக்கூடாது என தலைவர் தெரிவித்தார். துருவனுக்கு ஏனோ அந்த தீவில் இருப்பு கொள்ளவில்லை. சோழ நாடு சென்று விரைவில் திரும்பி விடுவதாக தெரிவித்தான். ரத்தினவல்லிக்கு ஏற்பட்ட துயரம் தாங்க முடியவில்லை. தந்தையையும் பிரிந்து காதலனையும் பிரிந்திருக்க அவளால் முடியவில்லை. ஆனால் தந்தைக்கு மேலாக களம் கட்டும் துறை தலைவர் அன்பு செலுத்தியது அவளுக்கு ஆறுதலை தந்தது. தன் வயிற்றில் இருக்கும் சிசுவுக்காகவாவது கடல் பயணம் மேற்கொள்ளாதது சரியென அவள் முடிவு செய்தாள். துருவனின் உறுதிமொழியை நம்பினாள். எத்தனையோ வசந்தங்கள் வந்து சென்றன. ஆனால் ரத்தினவல்லிக்கு மட்டும் வசந்தம் கொடுமையாக காட்சியளித்தது. திரும்பி வருவதாக உறுதியளித்து சென்ற துருவன் திரும்பி வரவில்லை. சோழ நாடு சென்று திரும்பியவர்கள் அவனை பற்றிய செய்தி ஏதும் அறிய முடியவில்லை என கூறினார்கள். ரத்தினவல்லி கடற்கரை பாறையில் தான் பெற்றெடுத்த செல்வத் திருமகளை அணைத்தவாறு கடலை நோக்கி அமர்ந்திருப்பாள். அந்த திருமகள்தான் இன்பவல்லி. கலங்கட்டும் துறைத்தலைவர்தான் கார்மேகன். இன்பவல்லி கார்மேகனை வெகுகாலம் தன் தந்தை என்றே எண்ணி வந்தாள். இன்பவல்லிக்காகவே உயிரை தாங்கியிருந்த ரத்னவல்லி மகளின் நல்வாழ்வுக்கு வழி செய்தாள். தான் கற்ற சகல கலைகளையும் அவளுக்கு கற்றுக் கொடுத்தாள். அத்தீவில் திடீரென எல்லோருக்கும் கடும் நோய் ஒன்று கண்டது. பலர் நோய்க்கு பலியாயினர். நோய்ப்படுக்கையில் இருக்கும்போதுதான் ரத்தினவல்லி தன் மகளுக்கு தன் வரலாறு முழுமையும் கூறினாள். கார்மேகனின் சொல்லை எந்த நாளும் மீறக்கூடாது என்று உறுதிமொழி கேட்டு பெற்றாள். என்றாவது அவளுடைய தந்தையை சந்திக்க நேர்ந்தால் தான் அவர் நினைவாகவே இருந்து உலகை விட்டு சென்றதாக கூறும்படி சொன்னாள். இன்பவல்லி கூறிய இந்த கதையை கேட்டபோது அருண்மொழியின் உள்ளத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. இன்பவல்லி, நீ அரச குடும்பத்தவளா என்று கேட்டுவிடத் துடித்தான் அவன். இன்பவல்லியின் கரங்களை பிடித்தவாறு அருண்மொழி கூறினான். இன்பவல்லி, உன் தாயின் கதை உள்ளத்தை நெகிழ வைக்கிறது.
உன் தாயை ஏமாற்றிவிட்டு துருவன் சென்று விட்டதாக கூறுகிறாய். இப்போது நான் ஒன்று கூறுவேன். உன் தந்தை சோழ நாட்டில் எங்கு இருந்தாலும் நான் என் ஆயுளில் கண்டுபிடித்து விடுவேன். இதுபோல் இருவரும் சந்தித்து பேசும் வாய்ப்பு கிடைத்தால். அந்த சமயம் சித்திரசேனரே சித்திரசேனரே என்று பல குரல்கள் தொலைவிலிருந்து எழ பலர் ஓடி வருவது கேட்டது. அருண்மொழி எழுந்து நின்றான். பரபரப்புடன் ஓடி வருவதால் மூச்சு திணற களத்தில் உள்ள வணிகர்கள் சிலர், சித்திரசேனரே சித்திரசேனரே, களபதிக்கு உடம்புக்கு அதிகமாகியிருக்கிறது. உங்கள் பெயரை சொல்லி அழைக்கிறார். உடனே வாருங்கள், சீக்கிரம் சீக்கிரம் என்று பரபரப்புடன் பேசினர். அருண்மொழி அங்கிருந்து களபதி படுத்திருக்கும் கூடாரம் நோக்கி விரைந்தான்.